திருமணமானவனுக்கு எவ்வளவு கிருபை தேவையா இருக்கிறதோ, தனிமை வாழ்வை தேர்ந்தெடுப்பவனுக்கும் கூடுதலான கிருபை தேவையாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை இருந்து தப்பிச்சு 7 பிரச்சனைகள் வந்து விழுகிற மாதிரி திருமணத்துல ஆபத்துகளும் குழப்பங்களும் சண்டைகள் இருக்கும் தெரிஞ்சு ஒரு மனுஷன் தனிமையை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா அது அதை விட ஆபத்தையும் விளைவுகளையும் அவனுக்கு ஏற்படும். அதை விட குழப்பங்களையும் அதை விட அசௌரியங்களையும் ஏற்படும். அவன் அழுகும் போது விழுகும் பொழுது அவன் கண்ணீர் வடிக்கும் பொழுது யாரும் இருக்க மாட்டான். திருமணத்துக்குள்ள சண்டை இருந்தாலும், கோபங்கள் இருந்தாலும், எதிர்மறை முரண்பாடுகள் கருத்து இருந்தாலும், நேசிக்கவும் அரவணைக்கவும் காப்பாற்றவும் தேற்றுவதற்கான வழி வாசல்கள் இருக்கிறது. ஒரு கம்ஃபர்ட் இருக்கு, ஒரு பாதுகாப்பு வேலி இருக்கு, ஒரு கண்டிப்பின் எச்சரிப்பு இருக்கு. தனிமையானவனுக்கு அது ஒரு பொழுதும் கிடைப்பதல்ல. 10-12 என்ன சொல்றது? தனிமையா நீ வாழ்ந்தாலும் உனக்கு கிறிஸ்து மட்டும் தான் துணையாளராக இருக்கிறார். தனிமையா வாழ்ந்தாலும் விவாகம் பண்ணாலும் இயேசு துணையா இல்லாதவனுடைய வாழ்க்கை அழிவுதான். இப்ப நான் பேச்சுலரா வாழ்ந்தாலும் எனக்கு வலிகள் இருக்குது, எனக்கு சுமைகள் இருக்குது, எனக்கு கவலை இருக்குது, எனக்கு பலவீனம் இருக்குது, எனக்கு கிருபை தேவையாக இருக்கிறது. விஷயம் நீ கல்யாணம் ஆகிய தனிமையா இருக்கிறியான்றதல்ல விஷயம். விஷயம் உனக்கு கிருபை இருக்குதா, உனக்கு தேவனது தயவு இருக்குதா, உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையான்றதான் முக்கியமான விஷயம். கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கும் பொழுது உன் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். தனிமையா வாழ்றவனுக்குள்ள இயேசு இருந்தா மட்டும்தான் மகிழ்ச்சி, இயேசுவினுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் மகிழ்ச்சி, இயேசுவினுடைய அன்புக்கு பாத்திரமா வாழ்ந்தா மட்டும்தான் மகிழ்ச்சி. திருமண வாழ்க்கையை பரிசுத்தமா நீதியா நடத்துறதற்கு அளவில்லாத கிருபை தேவை. தினந்தோறும் கிறிஸ்துவின் இடத்துல மன்னிப்பை மண்டியிடாதவன் சக துணையை மன்னிக்க முடியாது. கிறிஸ்துவினுடைய அன்பை ருசி பார்க்காதவன் சக துணையை நேசிக்க முடியாது. கிறிஸ்துவினுடைய இருதயத்துக்கு ஏற்ற பாவ போராட்டங்களை ஜெயிக்காதவன் வாழ்க்கை துணையில பாவ போராட்டங்கள் அவன் ஜெயிக்க முடியாது.